நினைக்கிறீங்க நாய் உங்களுக்கு தெருத்துதுன்னா பேய் தெருத்துறது அர்த்தம் கிடையாது. நம்ம மேலே ஏதோ பேய் உக்காந்து இருக்குது, நாய் கண்ணுக்கு தெரிஞ்சுதான் தெருத்துதுன்ட்டு. நீங்கள் எங்கன்னா பைக் பார்க் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த இடத்துல நாய் வந்து நம்ம பைக் மேலே யூரின் பாஸ் பண்ணால் என்ன ஆகும்னா அதோட ஸ்மெல் அதிலே இருக்கும். அப்போ நீங்கள் பைக் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா ஒரு எல்லையில் இருக்கிற நாய் என்ன பண்ணுன்னா நம்ம எல்லையில் இன்னொன்று நாய் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி மோப்பம் பிடிச்சி பின்னாடியே தெருத்தும். ஏன்னா தன்னோட எல்லைக்குள்ள அடுத்த நாயை சேர்க்கவே சேர்க்காது. நாய்க்கு அந்த ஒரு குணம் இருக்குது. காக்காவுக்கு எல்லா காக்காவும் கூப்பிட்டுட்டு வந்து சாப்பிட வைக்கும். ஆனால் நாய்க்கு தான் எல்லையில் 2 நாயோ 3 நாயோ இருந்தால் அதை தவிர வேற எந்த நாயும் வந்து அதுக்கு பிடிக்காது. அந்த மாதிரி தான் கார்லேயோ பைக்லேயோ வேற நாய் வந்து யூரின் அடிச்சிருந்துச்சுன்னா என்ன ஆகும்? நீங்கள் போக சொல்ல பாருங்க, கண்டிப்பாக வந்து நாய் தெருத்திட்டே வரும். அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கு இது நாய் இல்லை வண்டி அப்படின்னு சொல்லி அந்த நாய்க்கு புரிய ஆரம்பிக்கும். அதனால நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வண்டி அப்பப்போ 15 நாளைக்கு ஒரு வாட்டி கழுவி பூஜை போட்டு